தமிழ் புலிகள் கட்சி இடஒதுக்கீட்டுக்கு ஒண்ணுமே செய்யல. இவன் எதிர்ப்பு கூட திருமாவளவன் எதிர்க்கிறான். நான் ஒண்ணு சொல்லிட்டேன், திருமாவளவன் மட்டும் இல்ல, எங்க அப்பாவே இருந்தாலும் இந்த சமூக நீதிக்கு எதிராக யார் இருந்தாலும் நான் எதிர்க்கத்தான் செய்வேன், எதிர்க்கத்தான் சொல்லியிருக்கிறேன். ஆர்டிகல் 341, ஆர்டிகல் 14, 15 கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஏதோ இங்கிலீஷ்ல நம்ம வார்த்தையை போட்டா விளக்கறா. நீ கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தெரியாதா? ஆர்டிகல் உங்களுக்கு தெரியாதா? ஆர்டிகல் 341 என்ன சொல்றது உங்களுக்கு தெரியாது? ஆர்டிகல் 14, 15, 16 என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியாது? சட்ட விவகாரம் வைத்துக் கொள்வோமா? இந்த சட்டத்தை தெரியாம எங்க அப்பன் தாத்தன் காலம்னா கை நாட்ட வந்திருக்கலாம். இன்னைக்கு சட்டமே நான் போற சட்டம் மாதிரி, சட்டமே நான் போற சட்டம் மாதிரி. சமுதாயத்தை இன்னும் ஏமாற்ற வேண்டும் என்று, குழப்ப வேண்டும் என்று யார் நினைத்தாலும் புலிகிறதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே நான் அழுத்தம் இருக்கிறார்கள். கிரிமிலேயர் பூச்சாண்டி, கிரிமிலேயர் பூச்சாண்டி. நான் ஒன்றை மாற்றம் சொல்கிறேன், இந்த சங்கிகளுக்கு சங்குகிற ஒரே அமைப்பு தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான். தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான் அம்பேத்கரின் வாரிசுகளாக இருக்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான் பெரியாரின் வாரிசுகளாக இருக்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான் மார்க்சியவாதிகளாக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் ஆழமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கூட பல மேடைகள் சொல்லுவேன், அருந்ததியருக்கு இடஒதுக்கீட்டை பற்றி நாகேந்திரன் பேசுகிறான் என்று சொன்னால் அருந்ததியர் என்றதற்காக பேசவில்லை. நான் வேறு சாதியில் பிறந்திருந்தாலும் சக்கிலியர் மக்களுக்காக போராடுவது அடிப்படை கடமை அடிப்படையிலே இருக்கும். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியது. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே தந்த உள் இடஒதுக்கீடு என்கிற அந்த முன்னுரிமை அடிப்படையிலான சட்டம் செல்லும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை ஆகஸ்ட் 1ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் வழங்கியது. இந்த தீர்ப்பை வரவேற்கிற போது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்ப்பு என்பது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்பதை இங்கே குறிப்பிட்டார். அவருடைய பிரதிநிதியாக இங்கே அண்ணன் மதுவேந்தன் அவர்களும் ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அதே போலத்தான் தோழர் வடிவேல் ராமன் அவர்கள் அருந்ததிய மக்களுடைய போராட்டங்களிலே தன்னை முனைப்போடு இணைத்துக் கொண்டு மாவீரன் பொல்லான் பேரவை சமூக நீதி மக்கள் கட்சியுடைய தலைவராக இருந்து கொண்டு அருந்ததியர் மக்களுடைய போராட்டங்களிலே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தலைவர் பெருமக்களும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் ஒன்று கூடி அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சியவாதிகளை நாம் பாராட்டியாக வேண்டும். இந்த சட்டத்தை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் நம்முடைய நன்றியை உறுத்தாக்கிக் கொள்ளக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட அடுத்த ஆண்டிலேயே முரசொலியிலே நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். மலமல்லி கொண்டிருந்தவர்களை மருத்துவர் ஆக்கியவர் தலைவர் கலைஞர் என்கிற ஒரு கட்டுரையை முரசொலியிலே அன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருந்தார். ஏன் நாம் அவ்வாறு குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், அடைக்கப்பட்ட மூட்டைகளிலே அடிமூட்டையாக இருக்கக்கூடிய அருந்ததிய சமுதாயம் அரசியல் அனாதைகளாய், கேட்பாளற்றவர்களாய், சிதறி கிடக்கிற கூட்டமாய் சிதறண்டு கிடக்கிற இந்த மக்களை அரசியல் படுத்துவதற்கு அடிப்படை தேவை கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அந்த இடஒதுக்கீட்டுடைய உரிமை. அந்த இடஒதுக்கீட்டுடைய உரிமை நமக்கு கிடைக்க மறுத்திருக்கிற காரணத்தினால் நாம் அரசியல் ரீதியாக அணி சேர முடியாமல் இங்கே சிதறடிக்கப்பட்ட சமூகமாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சிதறடிக்கப்பட்டிருக்கிற நாம் அமைப்பாக திரள வேண்டும் என்று சொன்னால், அரசியலாக திரள வேண்டும் என்று சொன்னால், கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு என்கிற நேர்மையான பங்கீடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தமிழகத்திலே ஏறத்தாழ 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக நாம் எழுப்பி வருகிற கோரிக்கை. அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சியவாதிகள் இங்கே அண்ணன் குளத்தூர் மணியவர்கள், கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த போராட்டங்களிலே அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத போராட்டமே கிடையாது. அதே போல பட்டியல் சாதிக்குள்ளாகவே இருக்கக்கூடிய பல
பட்டியல் சாதியில் இருக்கிற அறந்ததிகளுக்கு இடஒதுக்கீடு அவசியம், அதை வழங்கி ஆக வேண்டும் என்று பல கட்டங்களிலே போராட்ட களத்தை கட்டியமைத்திருக்கிறார்கள். இப்படி இந்த இடஒதுக்கீட்டுடைய கோரிக்கை வலுப்பெறுவதற்கு எண்ணற்ற அறந்ததியர் இயக்கங்கள், அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சி இயக்கங்கள் கடுமையான போராட்டங்களை நாம் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு நீதியாக, இந்த போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டம் 2007ஆம் ஆண்டு சென்னையிலே எல்லா இயக்கங்களையும் அழைத்து ஒரு பேரணியாக திரண்ட அந்த பேரணி என்பது, பேரணி முடிந்த பிறகு தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்று பல மணி நேரங்கள் தலைவர் கலைஞர் அவர்களோடு உரையாடி இந்த இடஒதுக்கீட்டுடைய தேவையை தலைவர் கலைஞரிடத்தில் எடுத்து சொல்லி இந்த சட்டம் உருவாவதற்கு பல தலைவர்கள் அடிப்படையாக அமைந்தார்கள். அப்படி அமைந்த தலைவர்களே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுபெரும் தலைவர் ஐயா வரதராஜன் அவர்களை இந்த நேரத்தில் நெஞ்சில் நன்றி உணர்வோடு நான் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பல தலைவர்களை நாம் இங்கே நினைவு கூறுகிற போது இந்த சட்டத்தை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தனியாக நன்றியை நாம் உறுத்தாக்கிக் கொள்ள வேண்டும். ஏழை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாம் நன்றியை உறுத்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் பல செய்திகளை சொல்லலாம். ஆனால் இந்த செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக இந்த மாநாட்டிலே உள் ஒதுக்கீடு எனும் நேர்மையான பங்கீடு என்கிற நான் தொகுத்து வெளியிட்ட இந்த புத்தகத்திலே பல கட்டுரைகளை தொகுத்திருக்கிறேன். அதில் அன்றைக்கு இடஒதுக்கீட்டுடைய சட்டம் அமலுக்கு வந்த பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கட்டுரை வடிவமைத்து வெளியே விட்டிருந்தார். அந்த கட்டுரையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்கிற செய்தி, அவர் எந்த அளவிற்கு பாராட்டக்கூடியவர், அவர் எந்த அளவிற்கு இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக அந்த செய்தியை இந்த தொகுப்பிலே நான் எடுத்து பதிவு செய்திருக்கிறேன். அதிலே சொல்கிறார், இந்த சட்டத்தின் காரணமாக சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருக்கிற அந்த அருந்ததியர் மக்கள் நாளையோ நாளை மறுநாளோ அவர்களும் வாழ்க்கையிலே வளம் பெறுவார்களே, ஆனால் அன்றுதான் என்னுடைய உள்ள வேட்கை முழுவதுமாக நிறைவேறுகிற திருப்தி ஏற்படும் என்கிற ஒரு செய்தியை அந்த இடத்தில் பதிவு செய்கிறார். இந்த சட்டத்தின் மூலமாக இந்த சமூக பயன்பாட்டை அடைகிற போதுதான் நான் முழுமையான திருப்தியை கொண்டவனாக இருப்பேன். அது மட்டுமல்ல, அவரிடத்தில் சொல்கிறார்கள், இந்த உள் இடஒதுக்கீட்டை தருவதற்கு சற்று காலம் தாமதம் செய்யுங்கள், பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோ என்கிற பின்னரையும் கூடிய பல தகவல்களை தலைவர் கலைஞரிடத்தில் சொல்லுகிற போது சொல்கிறார், அறந்ததியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு பிரச்சனை என்பது அறந்ததியர்களுக்கான பிரச்சனை அல்ல, அது என்னுடைய சொந்த பிரச்சனை. இது எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவாக இந்த சட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அந்த பின்னடைவை நோக்கி செல்கிற கருத்தாளர்களை பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு தலைவர் கலைஞர் எடுத்துக்கொண்ட முனைப்பை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவேதான் இந்த சட்ட கூட்டங்களிலே இந்த சட்டத்தை நிறைவேற்றும் என்று தலைவர் கலைஞர் குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல தோழர்களே, அந்த கட்டுரையிலே அவர் சொல்கிறார், என்னுடைய முதுகு தண்டிலே அறுவை சிகிச்சை செய்து கொண்டு காயம் பரிபூர்ணமாக குணம் ஆனது எந்த அளவிற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறோனோ அதை விட அதிக அளவிற்கு அருந்ததிய சமுதாயத்திற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சமூக நீதி அறுவை சிகிச்சையிலே இன்று முதல் அந்த சமுதாயமே பெரிதும் நன்மை அடைய போகிறது என்கிற எண்ணத்தை பார்க்கிற போதுதான் நான் பூரண குணம் அடைந்தவனாக இருக்கிறேன் என்று அந்த கட்டுரையிலே பதிவு செய்கிறார். என் அன்பிற்குரியவர்களே, என்னுடைய முதுகு தண்டிலே ஏற்பட்டிருக்கிறது உடல்நலம் சம்பந்தமான அறுவை சிகிச்சை. ஆனால் அறந்ததிய உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் என்பது சமூக நீதிக்கு செய்கிற ஒரு அறுவை சிகிச்சை என்கிற அளவிற்கு இந்த சட்டத்தை அவர் பார்த்திருக்கிறார் என்று சொன்னால், தலைவர் கலைஞர்களுக்கு நாம் நன்றிக்குரியவர்களாக, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் நன்றிக்குரியவர்களாக இருக்க வேண்டிய தேவையை உணர வேண்டிய அடிப்படையை இங்கே உணர்த்துவதற்காகத்தான் தமிழகத்திலே தமிழ் புலிகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் பாராட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
சட்டம் பல்வேறு சங்கடங்களை அல்லது சட்ட ரீதியான எதிர்ப்புகளை சந்திக்கிற போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பங்கை சிறப்பாக ஆற்றியிருக்கிறார். குறிப்பாக இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்திலே கேள்விக்குள்ளாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே உச்ச நீதிமன்றத்தில் சிறப்பான வழக்கறிஞரை நியமனம் செய்து அந்த உச்ச நீதிமன்றத்திலே சிறந்த வாதங்களை எடுத்து வைத்து இன்றைக்கு உச்ச நீதிமன்றமே கலைஞரின் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற அளவிற்கான வாதங்களை எடுத்து வைத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர்களுக்கும் சமூக நீதியை பாதுகாக்கிற பல வழக்கறிஞர்களுக்கும் உண்டு. இப்படியாக இந்த சட்டத்தினுடைய பயனால் தமிழகத்திலே ஏறத்தாழ 14 ஆண்டு காலம் அருந்ததியர் மக்கள் சந்தித்த எண்ணற்ற பலன்களை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சட்டம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் தலைவர் கலைஞர் அவர்களால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தினுடைய கூறுகளை உதாரணமாக மேலோட்டமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டம் 2009ஆம் ஆண்டு நடைமுறையிலே வருகிறது. கலைஞர் கொண்டு வந்த சட்டம் 2009ஆம் ஆண்டு நடைமுறையிலே வருகிறது. நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக 2008ஆம் ஆண்டு வரை ஆண்டுதோறும் மருத்துவ கல்லூரிகளிலே மாணவர் தேர்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த மருத்துவ மாணவர்களுக்கான தேர்ச்சியிலே இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக 2008ஆம் ஆண்டு வரை பட்டியல் சாதிகளிலே 600 பேர் 700 பேர் மருத்துவ மாணவர்களாக தேர்வு செய்யக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டுடைய பங்கு. அப்படி பட்டியல் சாதிகளிலே 600 பேர் தேர்வு செய்யக்கூடிய மருத்துவ மாணவர்களுடைய அந்த போட்டிகளிலே அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு நபரோ 2 நபரோ தேர்ச்சி பெறுவதே அரிதிலும் அரிதாக இருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை புள்ளி விவரங்கள் நமக்கு காட்டுகிறது. 2009ஆம் ஆண்டு இந்த சட்டம் வழங்கிய பிறகு ஆண்டிற்கு ஒருவரோ 2 பேரோ மிக கஷ்டப்பட்டு போகக்கூடிய அந்த தேர்ச்சியிலே இப்பொழுது ஆண்டுக்கு 65 மாணவர்கள் 70 மாணவர்கள் ஆண்டுதோறும் மருத்துவர்களாக நாம் போகிறோம் என்று சொன்னால் அது கலைஞர் தந்த சட்டத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் மலம் அள்ளுபவர்களை மருத்துவராக்கியவர் கலைஞர் என்று நான் அந்த முரசொலியை நான் கட்டுரை. இப்படி இந்த சட்டத்தின் அடிப்படை நோக்கத்தில் பல நன்மைகளை இந்த சமூகம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அரசியல் ஆதாயங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கவில்லை. அன்றைக்கு அரசியல் சூழ்நிலை என்பது வேறு, இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை என்பது வேறு. அரசியல் காரணங்களுக்காக அல்லாமல் உண்மையிலேயே சமூக நீதி கடைக்கோடி சமுதாயத்திற்கும் சென்று சேர வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தினுடைய நோக்கத்தின் அடிப்படையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள். அப்படி வழங்கி இந்த சமுதாயத்தை கைதூக்கி விட்டதற்காக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்த பிறகு எண்ணற்ற சச்சரவுகள், எண்ணற்ற எதிர்ப்புகள், எண்ணற்ற போராட்டங்கள், எண்ணற்ற கருத்தரங்குகள், சீராய்வு மனுக்கள் என்று இந்த உள் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பல போராட்டங்கள் அல்லது பல்வேறு விதமான நகர்வுகளை பல்வேறு அமைப்புகள் முன்னெடுத்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. இது மிக முக்கியமான ஒன்று. அப்படி பல எதிர்ப்புகளை நாம் சந்திக்க தயாராக இருக்கிற போது மிக முக்கியமான குற்றச்சாட்டை ஒன்றை தலைவர் கலைஞர் மீது வைக்கிறார்கள். அது என்ன குற்றச்சாட்டு? தலைவர் கலைஞர் அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டை வழங்கியதன் மூலமாக பட்டியல் சாதிக்குள்ளாக இருக்கிற மக்களிடையே ஒரு பிளவை உருவாக்கிவிட்டார். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மொழி ரீதியாக கலைஞர் அருந்ததியர்களை அரவணைப்பதற்காக இந்த சட்டத்தை வழங்கிவிட்டார் என்றெல்லாம் கூட போகிற போக்கிலே தலைவர் கலைஞர் அவர்கள் மீது விமர்சனம் தெரிவிக்கிறார். அவர்களுக்கு தெரியாது, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் மொழி ரீதியான இடஒதுக்கீடு வழங்குவதே கிடையாது. சாதியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது அல்லவா? அந்த ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையிலே தான் சாதியத்தினுடைய அந்த கோர தாண்டவ பிடியிலே இருந்தவர்கள் வெளியே வருவதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீட்டுடைய முறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மொழியின் அடிப்படையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இடஒதுக்கீடு வழங்குவது கிடையாது.
இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத சில தற்கொலைகள் மொழி ரீதியாக அருந்ததியருக்கு இடஒதுக்கீட்டை கலைஞர் வழங்கிவிட்டார் என்று போதகர்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. கலைஞர் அவர்கள் தாக்குவதற்கு அடிப்படை காரணம் அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு வழங்கினார் என்பது அல்ல. மாறாக கலைஞரை தாக்குவதற்கு, கலைஞரை விமர்சிப்பதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால், தமிழக வரலாற்றில் ஏறத்தாழ 1900களுக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு மேலாக 150 ஆண்டுகளாக நீங்கள் வரலாறுகளை புரட்டி பார்த்தால், அல்லது தமிழக வரலாற்றிலே பல வரலாறுகளை புரட்டி பார்த்தால், ஒரு தத்துவார்த்த ரீதியாக உருவெடுத்த ஒரு தலைவன் கலைஞரை தவிர 100 ஆண்டு கால வரலாற்றில் எவ்வளவே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தத்துவத்தின் அடிப்படையிலே திரண்டு, தத்துவத்தின் அடிப்படையிலே வளர்ந்து, அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரத்தில் இருந்து கொண்டு தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவம், தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற சமூக நீதி கொள்கை எல்லா மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்று அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையை, தத்துவத்தை நடைமுறைப்படுத்துகிறார் அல்லவா, அந்த கொள்கைவாதி என்கிற கலைஞரைத்தான் வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு விமர்சிக்கிறார்கள். கலைஞரை வீழ்த்த நினைப்பதற்கு காரணம், கலைஞர் ஒரு தத்துவவாதி, தலைவர் கலைஞர் ஒரு கொள்கைவாதி. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழகம் இன்றைக்கு ஒரு நவீனப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது அல்லவா. இந்தியாவிலேயே தமிழகத்தை போன்ற ஒரு மாநிலம் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, மருத்துவத்திலே எந்த துறைகளிலும் தமிழகத்தை போல இந்தியாவில் எந்த மாநிலமும் கிடையாது. அப்படி இந்தியாவிலே தமிழகத்தை நவீன சிற்பியை போல செதுக்கிய ஒரு சிற்பி தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை யாராவது மறந்துவிட முடியுமா? அதுதான் இந்த பிரச்சனை. தலைவர் கலைஞரை இவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பதற்கு அடிப்படையில் வேறொன்றும் காரணம் கிடையாது. ஒரு கொள்கைவாதியாக இருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரை அவருடைய சாதனைகளை, அல்லது இந்த அருந்ததியர் மக்களுக்கு செய்த சாதனைகளை என்று ஒவ்வொரு துறை ரீதியாக நாம் பட்டியலிடலாம். கடைக்கோடியிலே குறிப்பாக கலைஞர் நாம் எவ்வாறு சீர்தூக்கி பார்க்கலாம் என்று சொன்னால், விளிம்பு நிலை மக்களுடைய பிரதிநிதி, அல்லது விளிம்பு நிலை மக்களுடைய குரலை பேசக்கூடிய ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை புரிந்து கொள்ளலாம். இதை தலைவர் கலைஞர் அவர்களே சொல்லியிருக்கிறார். ஒருமுறை கலைஞரை பார்த்து, நீங்கள் என்ன 3ஆம் தாரமாக எங்களை பார்க்கிறீர்களே என்று சொல்லுகிற போது, இல்லை நான் 4ஆம் தார சாதிகளுக்காக தலைவனாக இருக்கிறேன் என்று சூத்திரர்களுடைய பிரதிநிதி என்பதை வெளிப்படையாக பேசிய தலைவர் கலைஞர் அவர்கள், எவர்கள் இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்களோ, யார் இங்கே கொள்கை ரீதியாக இங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பிரதிநிதி என்று சொன்னார். அந்த அடிப்படையில் கடைக்கோடியில் இருக்கிற அருந்ததியர்களுக்கான பிரதிநிதியாக இருந்தது மட்டுமல்ல, ஆண்களுக்கு பெண்கள் அடிமை என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது, ஒரு தத்துவம் இருக்கிறது. ஆணுக்கு நிகராக பெண்களை தலைநிமிர செய்ய வேண்டும். எப்படி பட்டியல் சாதியிலேயே பின்தங்கி இருக்கிற அருந்ததியர்களை கைதூக்கிவிட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் நினைத்தாரோ, அதை போல ஆண்களுக்கு நிகராக வீழ்ந்து கிடக்கிற பெண்களை கைதூக்கி விட வேண்டும் என்பதற்காக குடும்பத்திலே, சொத்துக்களிலே பெண்களுக்கு சம பங்கை வழங்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் முதலையாக 1989ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் உச்ச நீதிமன்றமே அப்படி ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். யோசித்து பாருங்க. அம்பேத்கர் 1956களிலே 52களிலே இந்து மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். ஏன் நினைத்தார்? ஆணுக்கு பெண் சமமாக வர வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு சொத்திலே பங்கு இருக்க வேண்டும் என்று 52களிலே அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் பேசினார்கள். அம்பேத்கர் பாராளுமன்றத்தில் பேசுகிற போது அங்க இருக்கிற சங்கிகள் எல்லாம், இங்க இருக்கிற காவி பயங்கரவாதிகள் எல்லாம் பெண்களுக்கு எப்படி சொத்துரிமை தரலாம், அவர்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்டு விட்டால் ஆணுக்கு நிகராக அவர்கள் பேசுவார்களே, எனவே பெண்களுக்கு சொத்துரிமையை தரக்கூடாது என்று சொல்லி அங்கே அம்பேத்கருக்கு எதிராக பாராளுமன்றத்திலே ஒரு குழுவாக இயங்கினார்கள். அவர்களுக்கு எதிராக அம்பேத்கரால் இந்து மசோதா என்கிற
பெண்களுக்கான சொத்துரிமை சட்டத்தை உறுதிப்படுத்த முடியவில்லை. அம்பேத்கருடைய கனவை இந்தியாவில் நினைவாக்கிய ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் என்பதை நாம் இங்கே நினைவு செய்ய வேண்டும். யோசித்து பாருங்கள், பெண்களுக்கு சொத்துரிமை இந்தியாவிலே எந்த மாநிலத்திலாவது உண்டா? கிடையாது. அப்படி வழங்கினால் ஆண் பெண் சமமாக வேண்டும் என்கிற கலைஞரின் கொள்கை இருக்கிறது அல்லவா, கலைஞரின் கோட்பாடு இருக்கிறது அல்லவா, அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே பெண்களுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு நிறைய சொல்லலாம், கலைஞருடைய சட்டங்களை நிறைய சொல்லலாம். ஏன் கலைஞரை திட்டமிட்டு வீழ்த்த வேண்டும் என்று இந்தியா முழுவதும் துடிதுடிக்கிறாங்க. ரொம்ப சாதாரண விஷயம்தான், ரொம்ப சாதாரண விஷயம்தான். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நமக்கு தெரியும், கோயிலுக்குள்ள பட்டியல் சாதிக்காக போக முடியாது, அதுல பெண்கள் கோயிலுக்குள்ளவே போக முடியாது. இதெல்லாம் நமக்கே தெரியாத பல செய்திகள். கலைஞர்கள் கிட்டத்தட்ட திருக்கோவில்கள் இருக்கிறது அல்லவா, அந்த திருக்கோவில்கள்ல அறங்காவலர் குழுன்னு போடுவாங்க. அந்த திருக்கோவில்கள்ல அறங்காவலர் குழு உருவாக்குகிற போது அதில் ஒரு பெண் கண்டிப்பாக அறங்காவலர் குழுவிலே இடம்பெற்றே ஆக வேண்டும் என்கிற சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் அரசாங்கத்துடைய வேலை வாய்ப்பு இருக்கிறது அல்லவா, இந்த அரசாங்கத்தின் வேலை வாய்ப்பில் 33% இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் கொண்டு வந்தவர் கலைஞர். உள்ளாட்சி பிரதிநிதிகளாக 50 விழுக்காடு பெண்களை கொண்டு வந்தவர் கலைஞர். இப்படி யாரெல்லாம் சமத்துவமற்று கிடக்கிறார்களோ, ஏற்றத்தாழ்வுகளிலே வீழ்த்தப்பட்டு கிடக்கிறார்களோ, அது பெண்களாக இருந்தாலும் அருந்ததியர்களாக இருந்தாலும் அருந்ததியர்களுக்கும் கீழே பின்தங்கி இருக்கிற சாதிகளாக இருந்தாலும் விளிம்புநிலை சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கென்று சில சிறப்பு சட்டங்கள் தேவை. அப்படித்தான் அவர் புதிய சமத்துவ குணங்களை கொண்டு வந்தார். அப்படித்தான் அனைத்து சாதிக்காரர்களும் அர்ச்சகராக சட்டத்தை கொண்டு வந்தார். இப்படி அந்த மனிதர்ம கோட்பாட்டினுடைய அந்த தலையில் இடியை இறக்குவதை போல பல சட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து இங்கு இருக்கிற சமத்துவமற்ற இந்த சமுதாயத்தை சமமாக திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சிக்கிறது, கலைஞர் முயற்சிக்கிறார். எனவே கலைஞரை வீழ்த்துவதற்கு எதுவெல்லாம் ஆயுதமோ அதையெல்லாம் அவதூறுகளாக விமர்சனங்களாக இங்கே முன்வைக்கிறார்களே ஒழிய எவனும் கோட்பாடு ரீதியாக முன்வைக்க வருவதில்லை. ஆனால் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும், எத்தனை அவதூறுகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தவிடுபடியாக்கி இன்றைக்கு 75 ஆண்டு காலம் கடந்தும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்று சொன்னால் கொள்கையிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட வலிமை, கொள்கையிலே அவர் எடுத்துக்கொண்ட அந்த ஆற்றல், அந்த ஆற்றலுடைய தொடர்ச்சியாகத்தான், அந்த திராவிடத்தினுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் என்கிற ஒரு பொறுப்பிலே இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், ஏன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும்? இன்றைக்கு தமிழகத்திலே திராவிடத்தின் 4ஆம் தலைமுறை என்கிற அடையாளத்தோடு இன்றைக்கு நகர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். சனாதனம் சாகடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அரசியல் இயக்கத்துடைய பிரதிநிதியாக இருக்கிற ஒரு கட்சிக்காரர்கள் எவராவது இப்படி பேச முடியுமா? அப்படி பேசுகிறார்கள் என்று சொன்னால் கொள்கையில் அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள் என்று, அப்படிப்பட்ட திராவிட இயக்கங்களுடைய கொள்கையினுடைய வாரிசாக, இதெல்லாம் குடும்ப வாரிசு கிடையாது, தத்துவ வாரிசு, கொள்கை வாரிசுகளாக இன்றைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு முதலிலே தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் அருந்ததியர் மக்களுக்கு அது ஒண்டி வீரனுடைய மணிமண்டபமாக இருக்கலாம். இன்றைக்கு ஐயா முத்துசாமி அவர்களோடு தோழர் வடிவேல் அவர்களோடு பொல்லார் நினைவு மண்டபம் அமைக்கக்கூடிய இடத்தை பார்வையிடுகிற வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். ஐயா முத்துசாமி அவர்கள் அதை பார்வையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் பார்த்தோம் ஐயா முத்துசாமி ஐயாவுடைய அணுகுமுறை, அங்க இருக்கிற விளிம்பு நிலை மக்களோடு எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள், அந்த உணர்வுகளை அப்படியே உருவாக்கி அந்த விளிம்பு நிலை மக்களோடு
அவர்களுடைய உரிமைகளோடு சமமாக கலந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுகிற அந்த பாங்கை நான் அருகிலே இருந்து பார்த்தேன். அதனால்தான் அவர்கள் இன்றைக்கு நிதுவரும் தலைவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த அணுகுமுறை அன்றைக்கு ஐயா முத்துச்சாமி அவர்களை நான் கற்றுக்கொண்டது. அவ்வளவு சிறப்பாக அந்த எளிய மக்களை கையாண்டார். அந்த பொல்லாதற்கான மணிமண்டபம் அமைத்து கொடுக்கிற அந்த பணிகளாக இருக்கட்டும், குயிலுக்கு இன்றைக்கு நினைவு சின்னமாக இருக்கலாம். ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால், இன்றைக்கு நமக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிறாரே அண்ணன் மதிவேந்தன் அவர்கள் தமிழக வரலாற்றில் முதலாக ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் பதவியை ஒரு அருந்ததியருக்கு வழங்கி ஒரு சிறப்பு செய்திருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களை நான் இந்த நேரத்தில் மனமோர்ந்து வரவேற்க பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த துறை மக்களோடு தொடர்புடைய துறை. இந்த துறையிலே நீங்கள் இந்த மக்களுக்கு அல்லது இந்த பொதுமக்களுக்கு, தமிழக மக்களுக்கு எந்த வகையான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே ஒரு ஆர்வமிக்க ஒரு பதவியை இன்றைக்கு நம்முடைய அண்ணனர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். இப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விழிப்புணர்வை மக்களோடு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு என்கிற இந்த சட்டத்தோடு பின்னி பிணைந்திருக்கிற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இந்த நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சட்டத்தை வழங்கிவிட்டது. அந்த சட்டத்தை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்து விட்டது. உறுதி செய்யப்பட்ட பிறகு இந்த தீர்ப்புக்கு எதிராக, அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு சட்டத்திற்கு எதிராக பல சச்சரவுகள், பல இயக்கங்கள் இன்றைக்கு முன்னெடுத்து வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் பல்வேறு இடங்களிலே பல்வேறு வகையிலே நாம் பதில் சொல்லி இருக்கிறோம். ஆனால் இவர்கள் சொல்லுகிற இந்த உள்ளிட ஒதுக்கீட்டிற்கு எதிரான இந்த வாதங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனாலதான் இந்த மாநாட்டையே ஒரு ஆய்வு அரங்கம் போல அல்லது ஒரு செய்திகளை பகிர்ந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு விழாவாக இதை நாம் மாற்ற வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். இன்றைக்கு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டு ஏதோ கலைஞர் அவசர குணமா கொடுத்துட்டாரு, அல்லது தாழ்த்தப்பட்ட பட்டியல் சாதி மக்களை பிரிச்சுட்டாங்க, தமிழ்நாட்டில் இந்த மோசடியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று கொக்கரிக்கிறார்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல அல்லது அவர்களுடைய அந்த வினாக்களுக்கு நாம் விடையளிக்க இந்த இடஒதுக்கீட்டுடைய வரலாறுகளை நாம் இங்கே அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சொல்லுங்கள், இடஒதுக்கீடு எதற்காக கொண்டு வரப்பட்டது? இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? யோசித்து பாருங்கள். இடஒதுக்கீடு என்பது 1800 காலகட்டங்களிலே, அது ஜோதிராவ் பூலே காலத்தினுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்த்தால், அந்த ஜோதிராவ் பூலே, சாகு மகாராஜா உள்ளிட்ட பல தலைவர்களுடைய காலங்களிலே இந்த இடஒதுக்கீடு உதயமாக இருக்கிறது. நாம் இன்னும் எளிமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நாட்டை வெள்ளைக்காரன் ஆண்டு கொண்டிருந்தான். வெள்ளைக்காரன் ஆண்டு கொண்டிருந்த காலத்தில் வெள்ளைக்காரர்களுடைய அந்த நிர்வாகத்திலே, வெள்ளைக்காரர்கள் உருவாக்கி இருக்கிற அந்த பதவிகளிலே, வேலை வாய்ப்புகளிலே, கல்வி பெறுகிற உரிமைகளிலே இந்தியர்களும் பங்கு பெறலாம் என்கிற ஒரு சட்டத்தை வெள்ளைக்காரன் கொண்டு வருகிறார். வெள்ளைக்காரன் ஆளுகிற போது வெள்ளைக்காரன் ஆட்சியில் இந்தியர்களாக இருக்கிற இந்தியர்கள் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, சட்டமன்ற பதவிகளிலே பங்கு பெறலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படி அந்த சட்டத்தை கொண்டு வருகிற போது அந்த சட்டத்தை வைத்து வெள்ளையர்களுக்கு நெருக்கமாக இருக்கிற, வெள்ளையர்களுக்கு உடல் இருக்கிற பார்ப்பனர்கள் என்கிற ஒரு சமூகம் வெள்ளைக்காரர்களோடு இணைந்து அந்த இந்தியர்களுக்கு வழங்கி இருக்கிற சட்டத்தின் பெரும்பகுதியை அவர்களே அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 3 விழுக்காடு இருக்கிற பிராமணர்கள், பார்ப்பனர்கள் 97 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியிலே பங்கு செய்து கொண்டிருந்தார்கள், எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த 3 விழுக்காடு இருக்கிற பிராமணர்கள் வெள்ளைக்காரன் வழங்கி இருக்கிற அந்த உரிமைகளிலே அதிகமாக பங்கு பெறுகிறார்களே, பிராமணர் அல்லாமல் இருக்கிற நாம், பிராமணர் அல்லோரோ என்கிற நாம் இந்த இடஒதுக்கீட்டுடைய பயனை அடைய முடியவில்லையே. எனவே வெள்ளைக்காரத்தை நாம் போராட்டத்தை முன்வைப்போம். இந்தியர்களுக்கு வழங்கி இருக்கிற இந்த உரிமைகளிலே பிராமணர்கள் அதிக பங்கை வகிக்கிறார்கள். பிராமணர் அல்ல
பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை அவர்கள் முன்னெடுத்து போராடுகிற போது அப்பொழுது இந்த இடஒதுக்கீட்டிற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் பிராமணர்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த இடஒதுக்கீட்டு உரிமை அனைவருக்கும் பரவலாக்கப்பட வேண்டும். இடஒதுக்கீட்டுடைய சாராம்சமே அனைத்தும் அனைவருக்கும் என்கிற அந்த சமூக நீதி தத்துவம். அந்த அடிப்படையிலே பிராமணர் அல்லாதவருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற அடிப்படையில தான் பிராமணர் அல்லாதோர் என்கிற அந்த இடஒதுக்கீடு உருவானது. அப்படி உருவான பிறகு அது பிசியாக, எம்பிசியாக, எஸ்சியாக, எஸ்டியாக இன்றைக்கு பரிணாமம் பெற்றிருக்கிறது. அந்த பரிணாமத்திலே தமிழகத்திலே பட்டியல் சாதிகள் என்று சொல்லக்கூடிய எஸ்சி என்று சொல்லக்கூடிய பட்டியல் சாதிகளுக்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி இருக்கிறார்கள். இந்த 18 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டிலே மொத்தமாக பட்டியல் சாதியில் இருக்கிற எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் அவர்களோடு போட்டி போட்டு அருந்ததியர்கள் அந்த இடஒதுக்கீட்டுடைய பயனை நுகர முடியவில்லை. அந்த இடஒதுக்கீட்டை நம்மால் அந்த இடஒதுக்கீட்டுடைய பயனிலே பங்கு பெற முடியவில்லை என்கிற ஒரு கோரிக்கை அருந்ததியர்கள் மக்கள் மத்தியிலே எழுகிறது. சரி, தமிழ்நாட்டில் பட்டியல் சாதிகள் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதி திராவிடர்கள் மக்களோடு அருந்ததியர்கள் போட்டி போட முடியவில்லை. எனவே எங்களுக்கு இடஒதுக்கீட்டை தனியாக தாருங்கள் என்ற கோரிக்கை தமிழ்நாட்டில் எழுகிறது. இந்த கோரிக்கை இந்தியாவில் வேறு எங்கும் எழவில்லையா என்று சொன்னால், இந்த கோரிக்கை தமிழகத்தில் உருவாவதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்தியா முழுவதும் இப்படி ஒரு கோரிக்கை எல்லா மாநிலங்களிலும் எழுந்தது என்பதுதான் வரலாறு. எப்படி தமிழகத்திலே பட்டியல் சாதியிலே அருந்ததியர்கள் இடஒதுக்கீட்டுடைய பயனை அடைய முடியவில்லை என்கிற இந்த ஆதங்கமும் கோரிக்கையாக வருகிறதோ, அதே போல இந்தியா முழுவதிலும் இருக்கிற மாநிலங்களிலே அந்தந்த மாநிலங்களிலே இருக்கிற பட்டியல் சாதிகளிலே பின்தங்கி இருக்கிற சாதிகள் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும், தனியாக வேண்டும் என்று எல்லா மாநிலங்களிலும் போராடுகிறார்கள். அப்படி போராடுகிற போதுதான் இந்த தமிழகத்திற்கு முன்பாகவே 1975களிலே இந்தியாவின் பஞ்சாப் என்கிற ஒரு மாநிலம் இருக்கிறது. அந்த பஞ்சாப் என்கிற மாநிலத்திலே எப்படி இங்கே அருந்ததியர் என்கிற ஒரு சமூகம் இருக்கிறதோ, அதை போல அங்கே வால்மீகி என்கிற ஒரு சமூகம் இருக்கிறது, மஜிபி சீக்கியர்கள் என்கிற ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்கள் அங்கே கல்வியை நுகர முடியாதவர்களாக இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பிலே பயனடைய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே பஞ்சாபில் 1970களிலே எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை பஞ்சாபிலே தான் முதலாக எழுகிறது. அன்றைக்கு பஞ்சாபிலே பின்தங்கி இருக்கிற மக்களுடைய போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு பஞ்சாப் மாநில அரசு 1975களிலே பஞ்சாப்ல 25% இடஒதுக்கீடு இருக்கு எஸ்சிக்கு. அந்த 25% எஸ்சிக்கான இடஒதுக்கீட்டிலே 12.5 என இரண்டாக பிரித்து வால்மீகி மஜிபி சீக்கியர்களுக்கு 12.5 இடஒதுக்கீடை வைத்துக் கொள்ளுங்கள் என்று இரண்டாக பிரித்து 1975ஆம் ஆண்டு இந்தியாவில் முதலாக பஞ்சாபில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இந்த பஞ்சாபிலே வழங்கப்பட்ட பிறகு பல மாநிலங்களிலே அதனுடைய தாக்கம் உருவாகிறது. அப்படி உருவாகிற போது அன்றைக்கு அந்த பஞ்சாபுக்கு அருகே இருக்கிற ஹரியானா என்கிற ஒரு மாநிலத்திலே இந்த கோரிக்கை எழுகிறது. அந்த ஹரியானாவிலே 75க்கு பிறகு 1994ஆம் ஆண்டு ஹரியானாவிலே இருக்கிற மாநில அரசு ஹரியானாவிலே இருக்கிற எஸ்சி மக்களிலே இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஆனால் பஞ்சாபிலே பிரித்தது இரண்டாக பிரித்து 12.5 நீ எடுத்துக்கொள், 12.5 நீ எடுத்துக்கொள், இங்கிருந்து நீ இங்கே வராது, இங்கிருந்து நீ இங்கே வராது என்று கேட்டகரைசேஷன் என்று சொல்வார்களே, 2 வகைகளாக பிரித்து அங்கே இடஒதுக்கீட்டை பஞ்சாபிலே வழங்கினார்கள். ஆனால் ஹரியானாவிலே அப்படி கேட்டகரைசேஷன் செய்து வழங்கவில்லை. மாறாக இன்றைக்கு தமிழகத்திலே தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா, சப் கோட்டா என்று சொல்லக்கூடிய உள் இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு தமிழகத்திலே 2009 வழங்குவதற்கு ஏறத்தாழ 30-35 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஹரியானாவிலே உள் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டார்கள்.
1994ஆம் ஆண்டு ஹரியானாவிலே அங்கிருக்கிற எஸ்சி மக்களுடைய இடஒதுக்கீட்டை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழுவினருக்கும் இன்னொரு பகுதியை இன்னொரு குழுவினருக்கும் வழங்கி, ஒருவேளை இந்த இடஒதுக்கீட்டிலே நீ ஆட்கள் இல்லை என்று சொன்னால் இங்கிருந்து நீ இங்கே வந்து கொள்ளலாம், இங்கிருந்து நீ அங்கே போய் கொள்ளலாம் என்று இன்றைக்கு தமிழகத்திலே 3 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார்கள் அல்லவா? அருந்ததியருக்கு முன்னுரிமை. அருந்ததியர் இல்லை என்றால் இதர எஸ்சியை வைத்து பூர்த்தி செய்வது என்கிற இந்த சப் கோட்டா என்கிற இந்த முறையை 94களிலே ஹரியானாவிலே வழங்கிவிட்டார்கள். ஏறத்தாழ 75லே இருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் பஞ்சாபிலே இடஒதுக்கீடு முறை நடைமுறையில இருந்தது, சப் கேட்டகரைசேஷன் முறை நடைமுறையில இருந்தது, ஹரியானாவிலே சப் கோட்டா முறை நடைமுறையில இருந்தது. 20 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிற போது இங்க இருக்கிற யாருக்குமே அது ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை. இன்றைக்கு சப் கோட்டா சப் கேட்டகரைசேஷன் என்றெல்லாம் மக்களை நாம் குழப்புகிற அந்த மாயாஜாலங்களை நாம் இங்கே பேசி வருகிறோம் அல்லவா? இந்த மாயாஜாலங்கள் எல்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஹரியானாவிலே பஞ்சாபிலே நடைமுறையிலே இருந்து வந்தது என்பதை எத்தனை பேருக்கு நாம் இங்கே சொல்லி இருக்கிறோம். அப்படி பஞ்சாபிலே வழங்கின பிறகு ஹரியானாவிலே வழங்கின பிறகுதான் அந்த கோரிக்கை ஆந்திராவிலே விரிவடைகிறது. ஆந்திராவிலே ஏறத்தாழ 97களிலே அந்த இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். ஆந்திராவில் பஞ்சாப் போலயே 4 கேட்டகரைசேஷன் ஏபிசிடி என்கிற அந்த 4 வகையிலே 1997ஆம் ஆண்டு ஆந்திராவிலே இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆந்திராவிலே பலத்த எதிர்ப்புகள் கிளம்பிய பிறகு 2007லே வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு உடனடியாக ரத்து செய்யப்பட்டது. ஆனால் ரத்து செய்வதை கண்டித்து போராட்டம் நடத்தினார்கள். அப்படி நடத்தப்பட்ட பிறகு 2000லே ஆந்திராவிலே இந்த ஏபிசிடி என்கிற இந்த வகைப்படுத்துதல் அடிப்படையில் ஆந்திராவிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஏதோ தமிழகத்திலே வந்து விட்டது, தமிழகத்திலே நாம் குழப்புகிறார்கள், தமிழகத்திலே ஒற்றுமையை சிதைக்கிறார்கள், தமிழகத்திலே சிதைப்பதன் மூலமாக அகில இந்திய அளவிலே எண்ணிக்கை சிதறிவிடும், அகில இந்திய அளவிலே பட்டியல் சாதி மக்களுக்கான அந்த நெருக்கம் அல்லது அவர்களோடு அந்த ஒன்றாக இருக்கிற அந்த ஒற்றுமை சிதறிவிடும் என்று சொல்கிறார்கள் அல்லவா? ஆனால் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த இடஒதுக்கீடு முறை நடைமுறையில் இருந்தது. அப்படி ஆந்திராவிலே வழங்கப்பட்ட பிறகுதான் ஆந்திராவிலே நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு சென்ற பிறகு ஆந்திராவிலே அந்த அரசு முதலில் வழக்கு போடுவது சரி என்று தீர்ப்பு வழங்கியது. திரும்ப உச்ச நீதிமன்றத்திற்கு போன பிறகு அதை தடை செய்தார்கள். தடை செய்த பிறகு அரசே மேல்முறையீடு செய்தது. அப்போ 5 நீதிபதிகளை கொண்ட உச்ச நீதிமன்றம் ஆந்திராவினுடைய அந்த சின்னையா வழக்கில் இப்படி கேட்டகரைசேஷன் செய்வது தவறு என்று ஒரு தீர்ப்பை வழங்கியது. அதன் மூலமாக ஆந்திராவிலே இருக்கிற அந்த ஏபிசிடி என்று வகைப்படுத்துகிற முறை 5 நீதிபதிகளை கொண்ட நீதியரசர்கள் உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வழங்கிய காரணத்தினால் அது 2004ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. ஆந்திராவிலே ரத்து செய்த இந்த வழக்கை மேற்கோள் காட்டி பஞ்சாபிலே ஹரியானாவிலே வழக்கை அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். அப்ப ஆந்திராவுடைய இந்த வழக்கு தீர்ப்பை எடுத்துக்கொண்டு பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் இந்த இடஒதுக்கீடு சட்டத்தை தடை செய்தார்கள். ஆக ஏறத்தாழ ஆந்திராவிலே தடை செய்யப்பட்ட அந்த தீர்ப்பை ஒட்டி பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் தடை செய்யப்பட்டது. ஆனால் பஞ்சாபிலே தடை செய்யப்பட்ட உடனடியாக அதற்கு முன்பாக அரசாணை தான் பஞ்சாப் மாநில அரசு வழங்கி இருந்தது. ஆனால் உடனடியாக சட்டத்தை இயற்றி உடனடியாக பஞ்சாப் அரசு சில மாதங்களிலேயே அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. அந்த அளவிற்கு அங்கே வால்மீகிகள் மஜிபி சீக்கியர்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற அந்த உணர்வை புரிந்து கொண்டு பஞ்சாப் மாநில அரசு அந்த இடஒதுக்கீட்டை வழங்கிய பிறகு அதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்ட பிறகு அதுவும் தடை செய்யப்பட்ட பிறகு இப்பொழுது பஞ்சாப் மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. அந்த மேல்முறையீட்டு வழக்குதான் பஞ்சாப் மாநில அரசு மேல்முறையீடு செய்யப்பட்ட அந்த வழக்குதான் உச்ச நீதிமன்றத்திலே சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. அந்த பஞ்சாப், ஹரியானா, ஆந்திரா மாநிலங்களைப் போலவே
கர்நாடகாவிலே இந்த கோரிக்கை இருக்கிறது, டெல்லியிலே இந்த கோரிக்கை இருக்கிறது, ராஜஸ்தானிலே இந்த கோரிக்கை இருக்கிறது, மகாராஷ்டிராவிலே இந்த கோரிக்கை இருக்கிறது. ஒரு படிக்கு மேலே போய் பீகாரிலே இந்த கோரிக்கை வந்த பிறகு பீகார் மாநில அரசு எந்த சாதி பின்தங்கி இருக்கிறதோ அந்த சாதிக்கு 4000 கோடியை தனியாக ஒதுக்கி அவர்களுக்கான சிறப்பு செய்தது. ஆனால் 4000 கோடியை பீகார் மாநிலத்திலே பின்தங்கிய எஸ்சி மக்கள் ஏற்கவில்லை. இடஒதுக்கீடு வேண்டும் என்று பீகாரிலே போராடுகிறார்கள், மகாராஷ்டிராவிலே போராடுகிறார்கள், டெல்லியிலே போராடுகிறார்கள். இப்படி இந்தியா முழுவதும் பட்டியல் சாதி மக்களிலே பின்தங்கி இருக்கிற சாதி மக்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை வெடித்து வருகிற அந்த அரசியல் தான் தமிழகத்திலே உருவானது. அப்படி தமிழகத்திலே உருவாகிற போது தமிழகத்திலே அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு வேண்டும் என்று முன்வைக்காத இயக்கங்களே கிடையாது, முன்வைக்காத இயக்கங்களே கிடையாது. அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு வேண்டும் என்று 1990களிலே இருந்து 80களிலே இருந்து இந்த போராட்டம் அருந்ததியர் இயக்கங்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அப்படி முன்னெடுக்கப்பட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலையீடு, அம்பேத்கரிய பெரியார் இயக்கங்களுடைய தலையீடுக்கு பிறகு 2007களிலே தலைவர் கலைஞருடைய கவனத்திற்கு வருகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் கவனத்திற்கு வருகிற போது அவசரகதியாக அதை செய்யாமல் ஆந்திரா வழக்கை பரிசீலிக்கிறார், பஞ்சாப் வழக்கை பரிசீலிக்கிறார். பஞ்சாபை போல இந்த சட்டம் நீர்த்து போய்விடக்கூடாது, ஆந்திராவை போல இந்த சட்டம் தடைபட்டு விடக்கூடாது என்பதை நாம் அறிஞர்கள் மத்தியிலே ஆய்வு செய்கிறார். ஜனார்தனன் கமிட்டியை நியமிக்கிறார். அந்த கமிட்டி அருந்ததியர் மக்கள் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறார்கள், கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பயன்பெறாமல் இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்கிறது. 6 மாத ஆய்வுக்கு பிறகு 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டிலே 1 விழுக்காடு கூட அருந்ததியர் மக்கள் பயன்பெற முடியவில்லை, பங்கு பெற முடியவில்லை. அவர்கள் சீப்பர் என்று சொல்லக்கூடிய தூய்மை பணிகளிலே தான் 90 விழுக்காடு அவர்கள் பயன்பெறுகிறார்கள். ஒழிய பிசி என்று சொல்லக்கூடிய அந்த இடைப்பட்ட செக்ஷன்களிலே அருந்ததியர்கள் அரசு ஊழியர்களாக வர முடியவில்லை என்று ஜனார்தனன் கமிட்டி அறிக்கை வைக்கிறது. ஜனார்தன கமிட்டி எஸ்சி மக்களுக்கான மக்கள் தொகையை அறிக்கையாக சமர்ப்பிக்கிறது. இப்படி அறிக்கைக்கு பிறகு அருந்ததியர் மக்கள் பின்னடைந்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்யப்பட்ட பிறகு பஞ்சாப் வழக்கையும் ஆந்திரா வழக்கையும் ஆய்வு செய்துதான் தலைவர் கலைஞர் அவர்கள் அருந்ததியர்களுக்கு இந்த 3 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீட்டை வழங்கினார். அப்படி கலைஞர் தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து இந்த சட்டத்தை இயற்றியதனால்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றமே கலைஞரின் சட்டத்தை தடை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் உச்ச நீதிமன்றத்திற்கே சென்றாலும் இந்த சட்டம் தடையிடக்கூடாது என்கிற தொலைநோக்கோடு 2009 இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். பெண்ணாச்சு அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பிறகு அருந்ததியர் பூரா ஏதோ அவன் மேலோகத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்கிற எல்லாருமே பேசுறாங்க. 14 ஆண்டு காலம் ஆகி இருக்கிறது. 14 ஆண்டு காலத்திலே அருந்ததியர்களுக்கு இந்த உள்ளிடஒதுக்கீடு வழங்கிய பிறகு என்ன மாற்றம் அடைந்திருக்கிறார்கள்? என்னை பொறுத்தவரை இந்த சமூகம் கல்வியிலே சில மாற்றத்தை கண்டிருக்கிறதை ஒழிய வேலை வாய்ப்பில் இந்த 3 விழுக்காட்டிலே கூட 1 விழுக்காடு வேலை வாய்ப்பை கூட இந்த சமூகம் பயன்பெற முடியவில்லை. இடஒதுக்கீடு வழங்கிய பிறகு நிராயுதபாணியாக இருக்கிறார்கள், நிர்கதியாக இருக்கிறார்கள். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், இந்த இடஒதுக்கீட்டு பயன் அருந்ததியர்களுக்கு போகிறதா இல்லையா, அவர்கள் அனுமதிக்கிறார்களா இல்லையா, அந்த சட்டத்தை பிற பட்டியல் சாதிக்காரர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்களா இல்லையா ஆய்வு செய்ய ஒரு குழு நியமியுங்கள். அந்த இடத்திலே அருந்ததியர்கள் பயனடைய செய்யும் விதமாக சில சீர்திருத்தங்களை கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் இங்கே கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னென்ன சட்டம் வந்த பிறகு என்ன ஒற்றுமை சிதறிடுச்சு? எங்கேயும் ஒற்றுமை சிதறவில்லை. தமிழகத்திலே சாதிய படிநிலை என்பது ஒரு சாதிக்கு கீழே ஒரு சாதி. அம்பேத்கர் சொல்கிறார்கள், எந்த ஒரு சாதியும் இன்னொரு சாதிக்கு சமமான சாதி இல்லை. 2 சாதி சமம்னு யாராவது சொன்னா ஏற்க முடியாது, அது பொய். இதைத்தான் அம்பேத்கர் சாதியம் என்பது அடுக்குப்படி படிக்கட்டு முறையில் இருக்கிறது, இப்படி கிடப்பிலே கிடையாது. ஒரு சாதிக்கு கீழே ஒரு சாதி என்பதுதான் சாதியத்தினுடைய வரலாறு, சாதியத்தினுடைய நோக்கம். எனவே எந்த ஒரு சாதியும் எந்த சாதிக்கும் சமமில்லை என்கிற போது பட்டியல் சாதியிலே இங்க இருக்கிற அருந்ததியர் மக்கள் இடஒதுக்கீட்டிலே சம வாய்ப்பை பெற முடியவில்லை என்றுதான் அந்த இடஒதுக்கீட்டை நாம் வழங்குகிறோம். என் அன்பிற்குரியவர்களே,
மிக முக்கியமான செய்தியாக நாம் பார்க்க வேண்டியது, இடஒதுக்கீடு வந்த பிறகு இவர்கள் பல பேர் இங்கே கிளம்பி இருக்கிறார்கள். அதுல சில பேர் அருந்ததியர்கள் மீது அக்கறை இருப்பதை போல கிளம்பி இருக்கிறாங்க. நாங்க அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு தரவனா சொல்லலங்க, கொடுக்கட்டும். ஆனா பேக்லாக் வேகன்சி எல்லாம் நிரப்பிடுங்க, பின்னடைவு காலி பணியிடங்கள்லாம் நிரப்பிடுங்க, 18 விழுக்காட 25 விழுக்காட உயர்த்துங்க, 18 விழுக்காடு வேலை வாய்ப்பை பூர்த்தி செய்யுங்க, அதற்கு பிறகு கொடுங்க என்று சொன்னால் இது எப்படி அருந்ததியர் இடஒதுக்கீட்டை கொடு என்பதற்கு சமமான ஒன்றாகும்? ஆக இது அருந்ததியர் மீது அக்கறை இருப்பதை போல காட்டிக் கொள்வதை தவிர இவற்றையெல்லாம் முன்னின்றதாக அருந்ததியர் இடஒதுக்கீடு வைப்பது என்பது ஏற்புடையது அல்ல. உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள்? உச்சநீதிமன்றம் சட்டப்படி செய்துவிட்டது, அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறிவிட்டது என்று இன்றைக்கு பல பேர் வாதங்களை முன்வைக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அரசியல் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இந்த தீர்ப்பில் 4 அம்சங்களை எடுத்திருக்கிறது. 4 அம்சங்களிலே மிக முக்கியமான ஒன்று, பட்டியல் சாதிக்குள்ள இருப்பவர்கள் எல்லாம் ஒரே வகையை சார்ந்தவர்களா, தனித்தனி வகையை சார்ந்தவர்களா? ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, பட்டியல் சாதிக்காரர்களா ஒரே வகை, அதை பிரிக்க கூடாது, பிரிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனால் உச்சநீதிமன்றம் இதை விசாரித்த பிறகு இவர்கள் ஒரே வகையை சார்ந்தவர்கள் அல்ல, இவர்களுக்கு வெவ்வேறு கலாச்சாரம் இருக்கிறது, வெவ்வேறு பண்பாடு இருக்கிறது, வெவ்வேறு சுடுகாட்டு முறை இருக்கிறது, வெவ்வேறு தாலி கட்டுகிற முறை இருக்கிறது என்று இவர்களுக்கான வெவ்வேறு வகையான கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை இவர்கள் அடையாளம் காண்கிறார்கள். எனவே இவர்கள் ஒரே வகையை சார்ந்தவர்கள் அல்ல. அது மட்டுமல்ல, இடஒதுக்கீடு என்பது எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படைதானே. அந்த அடிப்படையிலே அருந்ததியர் மக்கள் பட்டியல் சாதி பெற்றிருக்கிற இந்த இடஒதுக்கீட்டிலே ஒரு விழுக்காட்டை கூட அவர்கள் பெற முடியவில்லையே, அவர்களுக்கும் தருவதுதானே இடஒதுக்கீட்டுடைய நோக்கம். எனவே அவர் தருவதிலே என்ன பிரச்சனை இல்லை. பட்டியல் சாதி மக்களை வகைப்படுத்த அரசியலமைப்பு சட்டம் 341 பிரிவு அனுமதிக்கவில்லை, வகைப்படுத்த அது இடமளிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். அரசியலமைப்பு சட்டம் 341 என்ன சொல்லுகிறது? வகைப்படுத்த கூடாது என்று சொல்லுகிறதா? இல்லை. அரசியலமைப்பு சட்டத்திலே பட்டியல் சாதி பிரிவுகளை எல்லாம் குடியரசுத் தலைவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். எனவே குடியரசுத் தலைவருடைய அந்த விருப்பம் இல்லாமல், அந்த குடியரசுத் தலைவருடைய பரிந்துரை இல்லாமல் ஒரு சாதியை சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ கூடாது என்று அரசியலமைப்பு சட்டம் 341 சொல்லுகிறது. சரி, அரசியலமைப்பு சட்டம் 341 சொன்னதை போலவே பட்டியல் சாதியிலே எந்த சாதியையும் நீக்கவில்லை, எந்த சாதியும் புதிதாக சேர்க்கவில்லை, எந்த சாதியையும் நீக்கவில்லை, எந்த சாதியும் சேர்க்கவில்லை. அந்த பட்டியல் சாதிக்குள்ளாகவே இருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு 3 விழுக்காடு முன்னுரிமை அடிப்படையிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. இது அரசியலமைப்பு சட்டத்தை மீறியதாக இல்லை. அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய வரலாறு தெரியாமல் பேசுகிறார்கள். இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம் முதல் திருத்தம் எப்பொழுது ஏற்பட்டது? தந்தை பெரியாருடைய போராட்டத்திற்கு பிறகு இந்தியாவுடைய முதல் அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது. எந்த அடிப்படையில் என்று சொன்னால், கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே பின்தங்கி இருக்கிற பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் சாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடை தரக்கூடிய அளவிலே சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்ட பிரிவு தான் 15, 16 என்கிற பிரிவுகள். அந்த பிரிவுகள் தெளிவாக பட்டியல் சாதியிலே பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று சட்டம் சொல்லுகிறது. எனவே அரசியலமைப்பு சட்டம் 341 தடையாக இல்லை. தமிழகத்திலே திருத்தப்பட்ட பிரிவு 14, 15, 16 என்கிற பிரிவுகளும் இதற்கு உறுதுணையாக இருக்கிறது. எனவே சட்டம் மீறல்களே இல்லை. என்ன கோட்பாடு? சட்டம் ஆர்டிகல் 341, ஆர்டிகல் 14, 15 கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஏதோ இங்கிலீஷ்ல நம்ம வார்த்தையை போட்டா விளக்கறா? நீ கான்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு தெரியாதா? ஆர்டிகல் உங்களுக்கு தெரியாதா? ஆர்டிகல் 341 என்ன சொல்லுது உங்களுக்கு தெரியாது? ஆர்டிகல் 14, 15, 16 என்ன சொல்லுகிறது உங்களுக்கு தெரியாது? சட்ட விவகாரம் வைத்துக் கொள்வோமா அல்லது சமூக நீதி அடிப்படையில் விவாதித்து பார்ப்போமா? அதான் நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த சட்டத்தை தெரியாம எங்க அப்பன் தாத்தன் காலம்னா கை நாட்ட வந்திருக்கலாம். இன்னைக்கு சட்டமே நான் போடுற சட்டம் மாதிரி, சட்டமே நான் போடுற சட்டம் மாதிரி.
எனக்கு தெரியாத சட்டமே கிடையாது. உனக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காதா? அதனால் இந்த சமுதாயத்தை இன்னும் ஏமாற்ற வேண்டும் என்று, குழப்ப வேண்டும் என்று யார் நினைத்தாலும் புலிகளை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கே நான் அழுத்தம் இருக்கிறார்கள். கிரிமிலேயர் பூச்சாண்டி, கிரிமிலேயர் பூச்சாண்டி. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். அண்ணன் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு மணற்கேணி என்கிற ஒரு பதிப்பகத்திலே ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதுல திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் கிரிமிலேயர் என்று தீர்ப்பு வழங்கிவிட்டது, தீர்ப்பு வழங்கிவிட்டது. உச்ச நீதிமன்றம் கிரிமிலேயர் தொடர்பாக சொன்னது தீர்ப்பு அல்ல, அது கருத்து தான். கருத்தை தீர்ப்பாக எடுக்க முடியாது, ஏற்க மாட்டார்கள். ஏன் நான் இந்த கட்டுரையிலே கூட கேள்வி பதில் மூலமாக நான் பதில் சொல்லி இருக்கிறேன். நம்முடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இங்க தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிரிமிலேயர் என்கிற கிரிமிலேயர் சிஸ்டம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்கணும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. ஆனால் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களுக்கு கிரிமிலேயரை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை வழங்கிய பிறகு கூட தமிழ்நாட்டில் மட்டும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிரிமிலேயர் கூட கிடையாது, பிசிக்கே கிடையாது. இன்னொன்னு எஸ்சிக்கு இதை நடைமுறைப்படுத்த முடியாது, இது தீர்ப்பு அல்ல. இன்னும் சொல்ல போனா 2 நாள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் உடனே அறிக்கை விட்டான், நாங்க எஸ்சியில கிரிமிலேயரை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு. நீ கொண்டு வந்து பாரு, சங்கியா இல்ல நாங்களாம் பாக்குறோம். அதனால இந்த கிரிமிலேயர் பத்தி ஏதோ தெரியாததை போல, ஏதோ பிஜேபி நாங்கள் எதிர்பார்த்ததை போல நான் ஒன்றை மாற்றம் சொல்கிறேன். இந்த சங்கிகளுக்கு சங்கு ஊதுற ஒரே அமைப்பு தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான். தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான் அம்பேத்கரின் வாரிசுகளாக இருக்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான் பெரியாரின் வாரிசுகளாக இருக்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான் மார்க்சியவாதிகளாக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் ஆழமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கூட பல மேடைகள் சொல்லுவேன், அருந்ததியருக்கு இடஒதுக்கீட்டை பற்றி நாகை திருமணம் பேசுகிறான் என்று சொன்னால் அருந்ததியர் என்றதற்காக பேசவில்லை. நான் வேறு சாதியில் பிறந்திருந்தாலும் சக்கிலியர் மக்களுக்காக போராடுவது அடிப்படை கடமையின் அடிப்படையில் இருக்கும். நாங்க சாதி கட்சி நடத்தல. இங்க இருக்கிற எல்லா சாதி மக்களும் அன்பாக அரவணைப்பாக சமூக நீதியை பங்கு போட்டுக் கொள்ளக்கூடிய ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுக்கிற கட்சி தமிழ் புலிகள் கட்சி. நலத கிரிமிலேயரோ சட்டமோ யோசித்து பாருங்கள், கூறு போட்டு விடுவார்கள். நான் ஒன்றே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், பட்டியல் சாதிக்குள்ளாகவே அருந்ததியர்கள் இடஒதுக்கீடு கேட்கிறார்கள். தனியாக அவங்க பிரிஞ்சு போகணும்னு சொல்லவே இல்லை. அது கூட நேர்மையான பங்கை கேட்கிறாங்க. நிறைய செய்தி எனக்கு அமைச்சர்கள் இங்கே அண்ணன் ஐயா வந்து செல்வராஜ் ஐயா அண்ணன் ஏகப்பட்ட வேலை பழுவுல இதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிறைய இதுல தவறான செய்திகளை பரப்பிக் கொண்டே போகிறார்கள். எனவே இது போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அது சீராய்வு மனுவாக இருந்தாலும், சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த சீராய்வு மனுவை திரும்ப பெற வேண்டும். இது சமூக நீதிக்கு எதிரானது. நீங்கள் வரலாற்றிலே விலை செய்ய தயாராக இருக்கிறீர்கள், பரிசீலனை செய்யுங்கள் என்று முதலாக அறிக்கை விட்ட கட்சி தமிழ் புலிகள் கட்சி இல்லையா? இங்க கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்கிறோம். தமிழ் புலிகள் கட்சி இடஒதுக்கீட்டுக்கு ஒண்ணுமே செய்யல. இவன் எதிர்ப்பு கூட திருமாவளவன் எதிர்க்கிறான். நான் ஒன்று சொல்லிட்டேன், திருமாவளவன் நாட்டில் எங்க அப்பாவே இருந்தாலும் இந்த சமூக நீதிக்கு எதிராக யார் இருந்தாலும் நான் எதிர்க்கத்தான் செய்வேன், எதிர்க்கத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது என்ன மாற்று கருத்து? அது என்ன மாற்று கருத்து? சரி, நான் கேட்டேன், என்னைய விட எழுத்தவன் யாரு இல்லையா? என்னை விட எழுத்து என்ன என்ன செஞ்சதையும் நான் அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு நான் பேசணும்னு நினைக்கல. நான் அண்ணா ஐயா சொன்னாங்க, அன்பீர் செல்வராஜ் அழகா சொன்னாங்க, 45 பிரிவுகளாக இருக்கிறார்கள். அப்படி ஐயா உங்களுக்கு நான் இதை பதிலா சொல்லல. பறையர் சமுதாயத்தில் 66 கட்சிகள் இருக்கிறது, பல்லர் சமுதாயத்தில் 70 கட்சிகள் இருக்கிறது. எனவே சாதியில் பல கட்சிகள் இருப்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா எல்லா அரசு ஊழியர்கள் ஒன்னா வாங்க, ஒன்னா வந்து என்ன செய்ய போற, ஒன்னா வந்து நீ என்ன செய்ய போற யோசித்து பார்க்கணும்.
திருமாவளவன் தான் தலைவர் என்ற அந்த ஆதிதிராவிட சமுதாயம் அடையாளம் காணுகிறதா இல்லையா? 70 இயக்கங்கள் இருக்கிற தேவேந்திர வேளாளர் இயக்கங்களிலே கிருஷ்ணசாமி தான் எனக்கான தலைவர் என்று அடையாளம் காணுகிறதா இல்லையா? 45 சங்கங்கள் இருக்கிறது என்று சொன்னால் நீ அடையாளம் காணி அதிகமாக தான் எனக்கான தலைவர் என்று நீ ஆதரித்தால் அதை ஆதரிக்க நான் இருக்கேன். நான் அண்ணன் மதிவேந்தன் அவர்கள் நடைமுறைக்கே சொன்னேன், ஐயா அதிகமானவர்களுக்கு பாராளுமன்றத்தில் நீங்கள் இடம் தாருங்கள், அவரை அங்கீகரியுங்கள். எங்களுக்கு முன்னவராக இருக்கிறார், மூத்தவராக இருக்கிறார். இப்படி வழிமுறைகிற கட்சி அருந்ததி இயக்கங்களை எங்கேயாவது நீங்கள் பார்த்ததுண்டா? தமிழக வரலாற்றில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். 2009 தமிழ் புலிகள் கட்சி உருவானது 2008. 2008க்கு முன்பு சுக்குநூறாக அருந்ததி இயக்கங்கள் உருவானது. அந்த அருந்ததி இயக்கங்களுடைய வேலைகள் என்னவாக இருந்தது தெரியுமா? ஒரு இயக்கத்தை இன்னொரு இயக்கம் குறை சொல்லுவது, ஒரு தலைவனை இன்னொரு தலைவன் குறை சொல்லுவது, கொள்கை ரீதியாக வீழ்த்த முடியாமல் அவர்களிடத்தில் குறைகளை சொல்லி வீழ்த்துவது, ஊரை சொல்லி வீழ்த்துவது, மொழியை சொல்லி வீழ்த்துவது. ஆனால் தமிழக அருந்ததி இயக்க வரலாற்றில் உடன் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2009 தொடங்கிய தமிழ் புலிகள் கட்சி இதுவரை ஒரு தலைவனை கூட விமர்சித்ததில்லை என்பதுதான் ஒரு தலைவனை நான் குறை சொல்வது கிடையாது. இன்னும் வெளிப்படையாக வேண்டும் என்று சொன்னால் அதிகமான என்னுடைய தலைவன் என்று ஏற்றுக்கொள்கிற பான்பு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிற போது கூட இந்த துணிச்சல் எனக்கு இருக்கிறது. எனக்கு இருக்கிறது. என் பின்னால் இமானுவேல் சேகரன் சொல்வார், நான் சின்னவனாக இருக்கலாம், என் பின்னால் கொஞ்சம் இளைஞர்களாக இருக்கலாம், ஆனால் உரிமையை யாருக்காக விட்டு தர முடியாது என்று சொன்னார்கள் அல்லவா இமானுவேல் சேகரன். என் பின்னால் 1000 புலிப்படைகள் எதற்கும் தயாராக இருக்கிறது. ஆனாலும் கூட எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் எந்த அருந்ததி இயக்க தலைவர்கள் விமர்சிக்காத ஒரு தலைவன் பண்போடு இருக்கிறான் என்று சொன்னால் அது நாகைக்குருவை தவிர வேறு யாரும் சொல்ல முடியுமா? ஆனால் அப்புறமும் ஒன்றை சொல்கிறேன், இடஒதுக்கீட்டிலே உங்கள் பங்கு என்ன கேட்கிறான். இடஒதுக்கீட்டிலே உங்க பங்கு என்ன என்று சொன்னால் 1991, 92 எனக்கு வயது 13, 14 இருக்கும். 9, 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். தமிழ்நாடு அருந்ததியர் சங்கத்தில் அப்ப இணைஞ்சிட்டு இருந்தேன். அப்ப அரிசி நாகலிங்கம்னு ஒரு தலைவர் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு 10 விழுக்காடு வேண்டும் என்று பரமக்குடியிலே ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருந்தார். 13 வயதில் தமிழ்நாடு அருந்ததியர் சங்கம் நடத்திய அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டு போராட்டத்திலே சிறுவனாக பங்கெடுத்துக் கொண்டு 13 வயதில் தொடங்கிய அரசியல் பயணம், அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டுக்கான பயணம் 1994 அண்ணன் எஸ். கல்யாண சுந்தரம் அவர்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். 90களுக்கு பிறகு அவரோடு பயணிக்கிறோம் புரட்சிகரமாக வேண்டும் என்று 94 அவர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர போராட்ட நாள் என்று அருந்ததியர் உள்ளிடத்துக்கு இல்லை என்றால் நாங்கள் கருப்பு கொடி காட்டுவோம் என்று ஒரு போராட்டம் அறிவிக்கிறார். அந்த போராட்டத்திலே நானும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறுவனாக இருக்கிற காரணத்தினால் என்னை சிறையில் அடைக்காமல் பண்டாவத்தில் இருந்து என்னை வெளியாக்கினார்கள் என்பது வரலாறு. 13 வயதிலே இடஒதுக்கீட்டிற்காக உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன். 14 வயதிலே கருப்பு கொடி போராட்டத்திலே கலந்திருக்கிறேன். இன்னும் நான் பட்டியலிட்டு போனால் அது எனக்கான தற்பெருமையாக மாறிவிடும். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இடஒதுக்கீட்டிலே என்னை விட எவரும் அதிகமாக பங்கை செலுத்தி இருக்க முடியாது. வழக்குகளை வாங்கியவன் உண்டா, சிறைக்கு போனவன் உண்டா, தொண்டைகளிலே கத்தியவன் உண்டா, சேவை கொடுத்து பேசவன் உண்டா? என் நண்பர் நீலவந்தன் இன்னைக்கு மறைந்திருக்கிறார். நீலவந்தன் நான் பிரச்சாரம் செய்யாத ஊர்கள் உண்டா, பிரச்சாரம் செய்யாத மாவட்டங்கள் உண்டா? அன்றைக்கு மருத்துவர் கிருஷ்ணசாமி அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் எப்படி கேள்வியை எழுப்பினோம் என்பதற்கு என்னுடைய உரை சான்றாக இருக்கிறது. கேட்கிறான் வேற்று கட்சி தொடங்கினவனா? நான் இதை விமர்சிக்கல. நீங்கள் கட்சியை தொடங்குங்கள், நன்றாக என்னை விமர்சிங்க. விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. நீங்கள் என்னை தாராளமாக விமர்சியுங்கள். இதுவும் கூட உங்க விமர்சனத்துக்காக கிடையாது. என்னுடைய கட்சியில இருக்கிற தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, என்னை பின்பற்றுகிற தலைவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தவிர வேறு எந்த கட்சிக்காரர்களுக்குமான பதில் இது இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எண்ணற்ற செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரத்தின் அருமைகளில் நான் ஒன்றை சொல்கிறேன் நண்பர்களே. ஆகஸ்ட் 1ஆம் தேதி இடஒதுக்கீடு சட்டம் வழங்கி இருக்கிறது. இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது.
கூட பட்டியலில் போனேன் இல்லையா? 2009 அருந்தை உள்ளிடஒதுக்கீடு சட்டம் வந்துச்சு. அப்ப நான் வழக்கறிஞர். இந்த சட்டத்திற்காக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில பல பேர் வழக்கு கொடுத்தாங்க. அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டிற்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே என்னை மனுதாரராக இணைத்துக் கொண்டு இந்த வழக்காடியாக இருந்த இந்த வழக்கிலே வெற்றி பெற்றது தமிழ் புலிகள் கட்சி. இன்றைக்கும் கூட இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பாக இருக்கிறதல்லவா? இந்த தீர்ப்பிலும் உச்ச நீதிமன்றத்திலும் தமிழ் புலிகள் கட்சி தன்னை மனுதாரராக இணைத்துக் கொண்டு பாரிவேந்தன் வழக்கறிஞர்கள் பாரிவேந்தன், ராமசுப்பிரமணியன், மனோஜ்குமார் என்கிற வழக்கறிஞர்கள் எனக்கு அங்கே வாதாடி இருக்கிறார்கள். நான் எங்கேயும் பெருமையாக சொல்லிக் கொள்வதில்லையே. நானும் வழக்காடினேன், நானும் செலவழித்தேன், நானும் பணம் செலவழித்தேன் என்று சொல்லுவதே கிடையாது. ஏனென்றால் பணம் எங்களுக்கு ஒரு மேட்டே கிடையாது. அதை சொல்லுவாங்க, செம்பருத்தின் ஒரு படத்துல மன்சூர் அலியான் சொல்லுவான், இப்படியே வெட்டியாவே சுத்தி திரியடா, கல்யாணம் முடிச்சு உனக்கு பாதுகாப்புக்கு என்ன செய்வேன், காசு மேல சம்பாதிக்க வேண்டியதான்னு சொல்லுவான். அப்பா அந்த படத்துல மீனவனா இருப்பான். அப்ப செம்பருத்தியில மன்சூர் அலியான் சொல்லுவான், இந்த கடல் என்னுடைய பேங்க் சொத்து, எனக்கு எப்ப எவ்வளவு வருமோ அப்ப வளையத்துக்கு போவேன், வீசுவேன், மீன் வரும், அதை வித்து காசாக்கிடுவேன் சொல்லுவான். நான் பல்லாயிரக்கணக்கான புலிகளை சம்பாதிக்கிறேன். இந்த சம்பாத்தியம் தான் என்னுடைய சொத்து. நான் முட்டாளாக இல்லாமல் இருக்கலாம், நான் பணக்காரனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆயிரக்கணக்கான புலிகள் உயிரை கூட தியாகப்படக்கூடிய அளவிலே என்னுடைய படை போதே அதுதான் என்னுடைய மாபெரும் அழகான சொத்து. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எந்த காலத்திலும் இதை நான் தவறாக பயன்படுத்தியதில்லை. இந்த அரசியலை புரிந்து கொண்டு இப்போதும் சொல்லுகிறேன், அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு என்பது ஒரு சமூக நீதி கோட்பாடு. அது ஒரு சமூக நீதியை வெல்ல நினைக்கக்கூடிய சட்டம். இந்த சட்டத்திற்கு யார் தடையாக இருந்தாலும், துரோகம் செய்தாலும், நேராக இருந்தாலும் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிற ஒரே இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி தான் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். எனவே இந்த அடிப்படையில உள்ளிடஒதுக்கீட்டை பாதுகாக்கிற இந்த களத்தில் உங்களோடு நான் என்றைக்கும் இணைந்தும் இருப்பேன், தனியாகவும் நான் செயல்படுவேன். இங்க இருக்கிற அரசு ஊழியர்களே, உங்களை அன்போடு மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், அரசு ஊழியர்கள் இந்த இடஒதுக்கீட்டிலே நான் பயனடைந்தது கிடையாது. ஆனால் இங்கே பயனடைந்தவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள். அரசு ஊழியர்களிடத்திலே நான் உரிமையோடு கேட்கிறேன், உறவோடு கேட்கிறேன். பயனடைந்த நீங்கள், அம்பேத்கர் சொன்னார் அல்லவா, அரசு ஊழியர்களை நம்பி நான் ஏமாந்து விட்டேன், அவர்களை இந்த இடத்திற்கு வரவழைத்தால் பின்னோக்கி இருப்பவர்களை கைதூக்கி விடுவார்கள் என்று நம்பினேன், அரசு ஊழியர்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொன்னார் அல்லவா. அந்த பழி சொல்லுக்கு அரசு ஊழியர்களே நீங்கள் ஆளாதீர்கள். உங்களுக்கு பின்னால் இருக்கிற தலைமுறையை கைதூக்கி விடுவதற்காக நீங்கள் ஒரு அமைப்பாக திரளுங்கள், நீங்கள் ஒரு இயக்கமாக திரளுங்கள், நீங்கள் ஒரு இயக்கத்திற்கு பின்புலமாக இருங்கள். நான் வெளிப்படையா சொல்றாங்க, நான் டெக்ளரேஷன் ஆதி திராவிட சமுதாயத்திலே பழைய சமுதாயத்தில் இருக்கிற அரசு ஊழியர்கள் துணிச்சலாக நான் சிறுத்தை என்று சொல்கிறார்கள். தேவேந்திர சமுதாயத்தில் இருக்கிற அரசு ஊழியர்கள் துணிச்சலாக நான் புதிய தமிழகத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அரசு ஊழியர்களே துணிச்சலாக சொல்லுங்கள், நீங்கள் ஆரோக்கியர்களாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள், நீங்கள் தமிழ் புலிகளில் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். என்ன துணிச்சல்! நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த மக்களுக்கு மட்டுமல்ல அரசு ஊழியருக்கு ஒன்று என்றாலும் உயிரை கொடுத்தாவது அங்கே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை எதிர்ப்போம். எங்களால் எந்த அரசு ஊழியருக்கும் பாதிப்பு வராது, எந்த அரசு ஊழியரையும் நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் வருகிற போது நீங்கள் சொல்லுகிறீர்களே, நீங்கள் ஒன்றாக வாருங்கள், நான் நிதியை தருகிறேன் என்று சொல்லுகிறீர்களே, எங்களுக்கு நாங்கள் ஒன்றாக வந்து நீங்கள் ஒன்றாக நிதியை தரக்கூட வேண்டாம், நீங்கள் ஒன்றாகவே ஐயா அதிகமானவர்களுக்கு தாருங்கள். நான் மனப்பூர்வமாக உங்களை வாழ்த்துகிறேன். யாருக்காவது ஒருவருக்கு உங்கள் தொகையை ஒட்டுமொத்தமாக தாருங்கள், அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாப்பார்கள். நீங்கள் தந்தாலும் தரவில்லை என்றாலும் இந்த சமூகத்தையும் இடஒதுக்கீட்டையும் பாதுகாக்கிற வரலாற்று கடவுளை நான் என் தோள் மீது ஏற்று சுமந்து கொண்டிருக்கிறேன். என் சுமையை இறக்கி வைக்க யாருக்காக விட்டு தரமாட்டேன் என்று சொல்லி அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடு சட்டத்தை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாராட்டுகளை சொல்லி இடதுசாரிகளுக்கும் அம்பேத்கர்களுக்கும் பெரியார்களுக்கும் எங்கள் இந்த சமூகம் பயனுள்ளவரை உங்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்கும் என்பதை இந்த இடத்திலே சொல்லி அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டுக்காக நாம் ஒன்றாகவும் இணைந்து நிற்போம், தனியாகவும் களத்தில் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.